என்னுடைய சரோஜ அமைப்பின் மாவட்ட இணைப்பாளர் திரு காந்திமன் ஐயா, அதோடு வந்து டலிமா சொல்கிறேன்னு சொன்னாங்க 18 வருட காலத்துக்கு மேலாக வந்து பெப்ரல் அமைப்போடு வந்து மாவட்ட இணைப்பாளராக வேலை செஞ்சு கொண்டிருக்கிற ஒருத்தர் அவர். அதோடு சேர்ந்து இன்றைய தினம் பெப்ரல் பிரதான காரியாலயத்தில் வந்திருக்கிற என்னுடைய தேசிய இணைப்பாளர் திரு சுஜய் தயநாத் உட்பட, அதோடு இணை தேசிய இணைப்பாளர் சத்யராஜ் உட்பட, அதோடு இங்கு வரை வந்திருக்கின்ற அரசியல் கட்சிகள் குறைந்து கொண்டு வந்த ஒரு போக்குகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதற்கு அதோட இன்னொரு காரணம் இருக்குது. நாங்க கன்சிடர் பண்ற இன்னொரு காரணம், எங்களுக்கு தெரியும் வயது முதியவர்கள் இருக்கிறாங்க, அங்கவீனமானவர்கள் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம வந்து பிற தேவைகளுடையவர்கள் இருக்கிறாங்க, கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்கு வாக்களிப்பு நிலையம் ஒன்றுக்கு வாக்களிக்க செல்லும் போது அவர்களுக்கு உரிய முறையில் அந்த அணுகல் வசதி இருக்கின்றதா என்ற விஷயத்தை நாங்கள் கன்சிடர் பண்ண வேணும். அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த வாக்களிப்பு நிலையங்கள் சில வேலை வந்து சில மாவட்டங்களை பொறுத்தவரையில் மாதிரி, ஆனால் இந்த மாதிரி வாக்களிப்பு நிலையங்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த வாக்களிப்பு நிலையங்கள் தொடர்பான ஒரு டேட்டா பேஸ், அதாவது தரவு வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய நாட்டில் வந்து குறைவாக இருக்குது. தரவுகளை சேகரிப்பதற்காக வேண்டி இலங்கையில தெரிவு செய்யப்பட்ட 10 மாவட்டங்கள் வந்து 1500 வாக்களிப்பு நிலையம் தெரிவு செஞ்சிருக்கிறோம். நடுநிலை தன்மை தொடர்பாக ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறோம். பெப்ரல் அமைப்பு வந்து தேர்தல் ஆணையங்களோடு இணைந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதுல மன்னார் மாவட்டமும் ஒரு மாவட்டமா இருக்குது. இதை பத்தி பிரீஃபா களத்தோட போறதுக்கு முன்பதாக வந்து எங்களை பத்தி நாங்க ஒரு அறிமுகம் செஞ்சது பிற்பாடு நாங்க எங்களுக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அவங்களோட பெயர் என்ன என் பேர் அனுபவம் சொந்தம். நாகரிகத்தில் மற்றது கட்சி பண்ணிக்கலாம். என் பேர் பிபலதாசன், டீச்சராக இருக்கேன். பெயர் ஐ கணேசபதி. நான் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் வருகை தந்திருக்கிறேன். எனது பெயர் ஜஸ்மிந்திரம், தாழ்வாடு கிராமத்தை சேர்ந்தவன். இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கின்றேன். 11-2018 ஆகிய ஆண்டுகளிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று அதன் உறுப்பினராக கடமையாற்றி இருக்கின்றேன். தற்பொழுது அந்த பெர்னாண்டோ, நான் என்பிபி மன்னார் மாவட்ட மத்திய குழு உறுப்பினராக இருக்கிறேன். வணக்கம், விமலேஸ்வரன், என்பிபியில் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி மெம்பராக இருக்கிறேன் மன்னார் மாவட்டம். நாங்கள் இருவரும் இணைந்து 2 அமைப்புகளும் இணைந்து செய்வதோடு இந்த வேலையை செய்வதற்கான நிதியுதவி எங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம், ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், அதே போல உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல்கள். எனவே இந்த 3 தேர்தல்களை கடந்து வந்த காலப்பகுதியிலும் கூட உங்களுக்கு தெரிய மாவட்டத்தில் வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு செல்கின்ற சந்தர்ப்பத்தில் என்ன மாதிரியான இடர்களை நீங்கள் சந்தித்தீர்கள், அல்லது என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை நீங்கள் சந்தித்தீங்க, அதை எப்படி நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணி கொள்ள போறீங்கன்றது தான் நாங்கள் இது சம்பந்தமாக கதைக்க போகிறோம். ஆணைக்குழுடன் இணைந்து இலங்கையில் எழுமாறாக தெரிவு செய்யப்பட்ட 1500 வாக்கெடுப்பு நிலையங்களை தெரிவு செய்து அந்த வாக்கெடுப்பு நிலையங்களில் இயலாமை முதிர்ந்த நபர்கள் இவர்கள் வாக்கெடுப்பு நிலையத்திற்கு செல்வதற்கான பிரவேச வசதி, அணுகல் வசதி உள்ளதா, சரியான வசதி இருக்கா இல்லையா என்பது தொடர்பாகவும், அந்த வாக்கெடுப்பு நிலையம் எந்த ஒரு அரசியல் கட்சிகளுடைய தலையீடுமின்றி நடுநிலைத்தன்மையானதாக இருக்கின்றதா என்பது தொடர்பாகவும் நாங்கள் ஒரு විවිධ දිස්ත්‍රික්කවල මේ කාරණා බලපාන ප්‍රමාණය වෙනස්. දැන් මන්නාරම ගත්තාම ඇත්තටම ඊයේ දවසේත් අපි කතා වුණා. ඉතාලම අවම පහසුකම් ප්‍රමාණයක් තමයි තියෙන්නේ සමහර දිස්ත්‍රික්කත් එක්ක බැලුවාම. ඉතින් ඔබ සායන මේ මට්ටමකට මේ වගේ පීඩා විඳිනවා. ඒක ඔබට බලපාන කාරණා වෙනස් වෙන දිස්ත්‍රික්කවල වඩා වෙනස්. එතකොට මේ කාරණා ටික එකතු කරන එක තමයි අපි අපේ අපේක්ෂාව මේ ඉස්සරහ පැය දෙක තුන ඇතුළත. දැන් අර ඡන්ද මධ්‍යස්ථාන තෝරා ගැනීම සම්බන්ධයෙන් මේ කාරණා දෙකක් අවස්ථා දෙකක් විදිහට තමයි සිද්ධ වෙන්නේ. එකක් තමයි ග්‍රාමධාරීවරයා විසින් මේ මධ්‍යස්ථාන තෝරලා මැතිවරණ කාර්යාලයට යෝජනා කරාට පස්සේ ගැසට් කරනවා. ඊට අමතරව පුරවැසිය විදිහට අපිට අයිතියක් තියෙනවා යම් ඡන්ද පොලක් ගැන ඊට වඩා සුදුසු තැනක් තියෙනවා නම් ඒක යෝජනා කරන්න. නමුත් අවාසනාවට වගේ අර පළවෙනි කොටස සිද්ධ වෙනවා පුරවැසිය විදිහට අපි මැදිහත් වෙන්නේ නැහැ කිසිම වෙලාවක. දැන් கல்வி தொடர்பான ஏன் இந்த நிகழ்வு நடத்தப்படுகின்றது என்பது தொடர்பான விளக்கத்தினை பெப்ரல் அமைப்பின் சார்பில்
சாஸ்திரி அவர்களும் தொடர்ந்து சுஜீவ் அவர்களும் மிகவும் விளக்கமாக தெரிவித்திருந்தார்கள். தேர்தல் ஆணைக்குழுவுடன் இந்த பெப்ரல் அமைப்பினர் இணைந்து இந்த செயல்பாடு நிறைவேறுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நாம் இதை பார்க்கின்றோம். இதிலே முக்கியமாக 2 விடயங்களை அவர்கள் இந்த இன்றைய நிகழ்ச்சி திட்டத்தின் மூலமாக முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஒன்று, இந்த வாக்கெடுப்பு நிலையங்களின் வசதிகள் தெரிவு செய்யப்படும் போது, தேர்தல் காலங்களில் வாக்கெடுப்பு நிலையங்களாக தெரிவு செய்யப்படுகின்ற போது அதிலே இருக்கின்ற வசதிகள் மற்றும் எதிர்நோக்குகின்ற வாக்காளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு எவ்வாறு விடுபாடு தீர்வுகளை பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பான கலந்துரையாடலாகவும், அதே போன்று எதிர்காலத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் எதிர்கால திட்டங்கள் மூலோபாய திட்டத்தை தயாரிப்பதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னெடுத்து வருகின்றது. எதிர்வரும் 4 ஆண்டுகளுக்கான மூலோபாய திட்டத்தை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள், அதற்கும் உதவி அளிக்கும் முகமாக அவர்கள் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதிலே டிஸ்ட்ரிக்ட்ல பெறப்பட்ட அந்த முன்மொழிவுகள் வந்து தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நாங்கள் சமர்ப்பிப்போம். ரிப்போர்ட்டாக நாங்கள் திரும்ப ரிப்போர்ட் ஒழுங்காக செஞ்சினாங்க. පැප්‍රල් සංවිධානය විදිහට අපි මැතිවරණ කොමිෂන් සභාවත් සමග සම්බන්ධ වෙලා මේ දවස්වල තෝරාගත් දිස්ත්‍රික්ක 10ක ඡන්ද මධ්‍යස්ථානවලට ප්‍රවේශ වීමේ ක්‍රියාවලිය වඩා වැඩි දියුණු කර ගැනීමේ අරමුණින් සමීක්ෂණයක් සිදු කරගෙන යනවා. ඒ අනුව අද දවසේ මන්නාරම දිස්ත්‍රික්කයේ සමීක්ෂණය සම්බන්ධයෙන් ප්‍රාදේශීය දේශපාලකයන් ඒ වගේම සිවිල් සංවිධාන නියුතන් දැනුවත් කිරීම සඳහා තමයි මේ සාකච්ඡා පවත්වනු ලැබේ. ඒත් එක්කම මැතිවරණ කොමිසම 2026-29 කාල පරාසය සඳහා උන්ගේ 3 වන උපාය මාර්ගික සලස්ම සකස් කරමින් ඉන්න වෙලාවක් අපි මේ වැඩමුළු අතරදීම මේ ජනතාවගේ අදහස් ලබා ගැනීම සඳහා ඒ අවකාශය සලසා දෙනු ලැබුවා. අපි හිතනවා මේ උපාය මාර්ගික සලස්ම සඳහා ඊටාම වැදගත් යෝජනා ප්‍රමාණයක් මන්නාරම් ප්‍රදේශයේ සිවිල් සමාජ ක්‍රියාකාරිකයන් ඒත් එක්කම දේශපාලකයන් වගේ පිරිස් සම්බන්ධ වෙලා අපිට ලබා දුන්නා. අපි මේ යෝජනා යථාර්ථයක් කර ගැනීම සඳහා දීප ව්‍යාප්ත අපි ලබා ගන්න යෝජනා මැතිවරණ කොමිෂන් සභාවට බාර දෙනවා. එතකොට මේ අවස්ථාවට සහකාර මැතිවරණ කොමසාරිස් මුකුන්දන් මහත්මයාත් සම්බන්ධ වෙනවා. අපි හිතනවා මේ කාරණා දෙකෙන් එකක් තමයි ඡන්ද මධ්‍යස්ථාන සමීක්ෂණය ලබා ගන්න තොරතුරු අනුව අපි දත්ත පද්ධතියක් සකස් කිරීම සිද්ධ කරන අතරම උපාය මාර්ගික සැලැස්ම රදාළ යෝජනා ටික මැතිවරණ කොමිෂන් සභාවට බාර දෙනවා. අපි හිතනවා ඉදිරි කාල සීමාව තුළ 2026-29 ඒ කාල පරාසය තුළ ලංකාවේ මැතිවරණ ප්‍රතිසංස්කරණ යථාර්ථයක් කර ගැනීම සඳහා වඩා සුදුසුම කාල රාමුව තමයි අපිට ඇවිල්ලා තියෙන්නේ. විශේෂයෙන්ම වර්තමාන රජයට 159ක බහුතරයක් තියෙනවා. ඒත් එක්කම මැතිවරණ 3ක් අවසන් වෙලා පොඩි විරාමයක් ලැබිලා තිනවා. මේක තමයි අපි දැන් සුදුසුම වෙලාව අපි දේශපාලන පක්ෂ වලින් ඉල්ලන්නේ මේ මැතිවරණ ප්‍රතිසංස්කරණ යථාර්ථයක් කර ගැනීම සඳහා උන්ගේ බලපෑම ඒ අවශ්‍යතාවන් වලදී මතු කරන විදියට. இன்றைய தினம் பெஃபரல் அமைப்பின் ஏற்பாட்டிலே மன்னார் மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்ட உள்ளூர் அதிகார சபை உறுப்பினர்கள் மற்றும் சமூக மட்ட அமைப்பு பிரதிநிதிகள் உடனான தேர்தல்கள் தொடர்பான வாக்கெடுப்பு நிலையங்களின் வசதிகள் தொடர்பாகவும் எதிர்வரும் 4 ஆண்டு காலத்துக்கான தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மூலோபாய திட்டத்தின் தயாரிப்பிலே உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பான பொதுமக்களின் அபிப்பிராயங்களை கேட்டறிந்து கொள்வதற்குமான செயற்திட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த செயற்திட்டத்திலே பல கட்சிகளின் பிரதிநிதிகள் அதேபோல தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பல தரப்பட்ட யோசனைகளை முன்வைத்திருந்தார்கள். அதிலே குறிப்பாக வாக்கெடுப்பு நிலைய வசதிகள், வாக்கெடுப்பு நிலையங்கள் தெரிவு செய்யப்படும் போது மேலும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதே போன்று எதிர்வரும் காலத்திலே தேர்தல் செயல்முறைகள் எந்தெந்த வகையிலே நடைபெற வேண்டும் என்பதும், குறிப்பாக காலக்கிரமமாக தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அவர்களின் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அது தொடர்பான இந்த கோரிக்கைகள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு மாவட்டத்தில் மன்னார் மாவட்டத்தின் கோரிக்கைகள் அனைத்தும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு முன்வைக்கப்படும். இது தேசிய மட்டத்தில் சேகரிக்கப்பட்டு எதிர்காலத்தில் இவை சட்ட சீரமைப்புக்கு உட்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும். நன்றி.